வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சாகுல் மேக்ஸ்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்ம தொடர்ந்து பாதைக்கான வகுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு வகுப்புகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கான ஒரு வகுப்புகள் போயிட்டு இருக்கு. யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கான வகுப்புகளும் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கான வகுப்பு. ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய முதல் மாணவராக இருந்தால் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம இந்த வாட்டி நடந்த 2026 யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் வந்து 13,343 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. அவங்க தான் எக்ஸாம் எழுத போகிறாங்க ஆகஸ்ட் மாதம். அவங்களுக்கான வீடியோஸ் தான் நம்ம ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸில் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 9 பேப்பர் இருக்கும். அதில் 2 பேப்பர் ஆப்ஷனல் பேப்பர், அது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைடு. 7 பேப்பரில் எஸ்ஏ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஏலேருந்து கண்டிப்பான 2 தலைப்புகள் கொடுத்து கேள்விகள் கேட்பாங்க. முதல்ல 250 மதிப்பெண் நமக்கு கொடுக்கப்படும். எஸ்ஏல 2 தலைப்பு கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது 2 செக்ஷனை வந்து 8 தலைப்புகளில் 2 தலைப்புகள் சூஸ் பண்ணி எழுதினா போதும். இப்போ நம்ம கொடுக்க போகிறது என்ன, எக்ஸ்பெக்டடாக எந்த தலைப்புகள்லாம் வரக்கூடிய காலத்தில் கேட்கலாம் வர எக்ஸாமில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தலைப்புகள் மொத்தம் இதில் 10 தலைப்புகள் நம்ம பார்ப்போம். அந்த 10 தலைப்புகள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. நான் கொடுத்த டாபிக் எழுதிட்டு நீங்கள் ப்ரீஃபாக என்ன செய்யுங்க, நோட்ஸை தேடி எடுத்துங்க. நிச்சயம் நம்ம அனைவராலையும் வெற்றி பெற முடியும். வாங்க நம்ம வகுப்புகளுக்குள்ளே பார்ப்போம். சரி, இப்போ நம்ம எஸ்ஏ வந்து பேப்பர்ஸ்ல முதல்ல நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு நோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனித குலத்துடைய எதிர்காலத்தை மாற்றும் சக்தியா இருக்கு அப்படிங்கிறது எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்ல இந்த மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏஐ தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட மிங்கிள் ஆயிருக்கு. ஏஐ வந்து மனித குலத்துடைய எதிர்காலத்தை மாற்றும் சக்தியா அப்படிங்கிற ஸ்லைடிங் இருக்கு. சரி, ஏஐ பொறுத்த வரைக்கும் என்ன, நம்மளுடைய வேலை வாய்ப்புல எவ்வளவு பங்களிப்பு இருக்கு, எல்லாமே இன்னைக்கு அட்வான்ஸா மாறிக்கிட்டே இருக்கு. இது வந்து எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ரெண்டாவது, நம்முடைய சுகாதாரத்துடைய ஹெல்த், சுகாதாரம் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல இந்த பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம எழுதலாம். கல்வியில ஏஐயுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுத முடியும். இரண்டாவதாக, மூன்றாவது, நான்காவதாக விவசாயத்துல இந்த ஏஐயுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட்ஸ் போட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்ல எப்படி இருக்கு, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கு, நிறைய கண்டுபிடிப்புகளில் ஏஐயோட பங்களிப்பு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய பங்கு எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த தலைப்புகளை கேட்டாலும், இது சம்பந்தமான தலைப்புகள் கேட்டாலும் இந்த டேட்டாவை நீங்கள் உள்ள இன்க்ளூடிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சிட்டேன். ரெண்டாவது நம்ம பார்த்துருவோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கிளைமேட் சேஞ்ச் வித் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். இங்கே நடக்கக்கூடிய அந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிற தலைப்பு கேட்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கலாம். ரெண்டாவது ஸ்லைடு அதில் சில இதாக ஷோ ஆகுது பாருங்க. கிளைமேட் வித் சேஞ்ச் டெவலப்மெண்ட், வளர்ச்சியும் சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பும். இதுலேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக வெப்பமயமாவதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அதெல்லாம் எப்படி இருக்காது, எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, அதனால வளர்ச்சி அதிகமாகுது. நிறைய வாகனங்கள் வருது, கார்பன் மோனாக்சைடு வெளியாக்குது, அது ஓசோன் லேயரை டிப்ரெஷன் ஹோல் போடுது, அதனால நிறைய வெப்பம் வந்து அதிகமாகுது. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த டெவலப்மெண்ட்னால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடல் மட்டம் உயருது. அந்த கடல் மட்டம் வந்து பனி உருகி அந்த கடல் மட்டம் உயர்றதுனால சில மாற்றங்கள் ஏற்படலாம். வறட்சி ஏற்படுது. நீர் இல்லாததுனால, தண்ணீர் இல்லாததுனால வறட்சிகள் ஏற்படும். வறட்சிகள் நான் வச்சிருக்கேன். வெள்ளம் வரும், நமக்கு புயல் அடிக்கும், புயலுடைய காலநிலை. அப்புறம் நிலக்கரி நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் நிறையா எனர்ஜிக்காக. அந்த நிலக்கரியினால எந்த மாற்றம் ஏற்படும், மரத்தை அழிக்கிறதுனாலையும், மரம் அழிக்கிறதுனால எந்த ஒரு டிஃபெக்ட் ஏற்படும். அதனால வந்து நிறையா சிட்டிஸ்லாம் வந்து கிராமத்தை வந்து நம்ம அழிச்சிட்டு நகரத்தை உருவாக்குறோம், மரத்தை வெட்டிட்டு. அதனால எந்த பாதிப்புகள் ஏற்படுது. அதனால அப்புறம் என்னன்னா, கனிம வளத்தை பூமியிலேருந்து நம்ம வெட்டி எடுக்கிறதுனால, பெட்ரோல், குரூட் ஆயில் போன்ற கனிம வளத்தை நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இப்படியே நம்ம டீட்டெயிலாக எழுதலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய எழுதுவதை விட முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதினாலே சீக்கிரம் வந்து நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும், நிச்சயம் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது நான் கொடுத்தது என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் வித் டெவலப்மெண்ட். இந்த டாபிக்லேருந்து எக்ஸ்பெக்டடாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா, இது ரிலேட்டடாக எதாவது கேட்டாலும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் தேடி படித்து புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா இதையும் உள்ள மிங்கிள் பண்ணி எழுதலாம். கண்டிப்பாக இதற்கு மதிப்பெண் கிடைக்கும். 250 மதிப்பெண் கொடுப்பாங்க. 2 தலைப்புகள் தான் நம்ம எழுத போகிறோம். மூன்றாவதாக நம்ம பார்ப்பது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது விக்சிட் பாரத் அட் 2047, 2047. விக்சிட் பாரத் 2047 என்ன சார்? நம்ம சுதந்திரம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து 1947 2047 வரும்போது 100 வருடங்களை கடந்துடுவோம். அந்த 100 வருடத்துக்கான என்ன தீம் நம்ம வச்சிருக்கோம், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கேட்பாங்க. விக்சிட் பாரத்தை பற்றி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் சாலிடாக இருக்கும். முக்கியமாக விக்சிட் பாரத் அட் 2047, இந்தியா வளர்ந்த இந்தியாவின் பாதை எப்படி இருக்கு. 2047 நம்ம 100 ஆண்டுகள் அடைஞ்சிட்டோம். டெவலப்மெண்ட் நேஷன்ல என்னன்னா தீம்லாம் உள்ள வச்சிருந்துருக்காங்க. இதில் முதல்ல என்னன்னா, வலுவான பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்தை நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற டாபிக்லேருந்து நம்ம சில விஷயங்களை டேட்டாஸை நம்ம எழுதலாம், நோட்ஸ் எடுத்து வச்சு. இரண்டாவதாக, அதிக வேலை வாய்ப்பை கொண்டு வரணும். இந்த தீம்னால, விக்சிட் பாரத் அட் 2047 தீம்னால அதிக வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய தீமாக இருக்கு. அப்போ உலகத்தில் தரமான கல்வி இருக்கணும். கல்வி தான் என்ன, அது அறியாமை என்னும் இருளை நீக்கிட்டு அறிவு என்னும் ஒளி நமக்கு கொடுக்கும். அப்போ அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கணும். உலக தரமான கல்வி,
தரமான கல்வியை கொடுக்கணும். அப்புறம் உலகத்துடைய சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும். நம்ம பொதுவாக விக்சித் பாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுவதுமே சுகாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால நோய் தொற்றுலாம் குறையும். அப்புறம் டெக்னாலஜி, நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்குது, டெக்னாலஜி நம்ம எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறோம், நம்ம யாரையும் மற்ற நாடுகளை எதிர்பார்க்குறோமா இல்லை, நம்ம என்ன செய்யணும், நிறையா விஷயங்களை புது புது கண்டுபிடிப்புகளாக நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்புறம் வந்து என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட், நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியே இருக்குது. நிறைய படைப்பாளர்கள் உருவாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் வெளியே வரும். இதெல்லாம் நம்ம எழுதணும். அப்போ இந்த விக்சித் பாரத் 2047க்கான டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 4வதாக நம்ம தலைப்பு பார்ப்போம். என்ன அப்படின்னா உமன் லெட் டெவலப்மெண்ட், பெண்களுடைய முன்னேற்றம், உமன் லெட் டெவலப்மெண்ட். அதாவது நம்ம இந்திய வளர்ச்சியின் புதிய முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வளர்ச்சியின் புதிய முகம். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் வழிநடத்தும் தலைவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு மெயினான கண்டென்ட் கொடுத்து நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இந்திய வளர்ச்சியில் பெண்களுடைய பங்கு எப்படி இருக்குது, இந்திய வளர்ச்சியில் அந்த பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்து எழுதலாம். அது மற்றும் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்புறம் மற்றும் அரசியல் மற்றும் நிர்வாகத்தோடைய பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து நிர்வாகத்தை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஏதாவது உமன்ஸை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்டுருவாங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் 7லேருந்து ஒரு 8 பக்கங்கள் வரைக்கும் எழுதினாலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதிகபட்சம் 10 பக்கம் வரைக்கும் எழுதலாம். 10 அல்லது 12 வார்த்தைகளாக நம்ம சுருக்கும் போது 1000 to 1200 வார்த்தைகள் மிகாமல் இருக்கணும், குறையாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த எஸ்ஏக்கு நம்ம ஒரு வலுவு கிடைக்கும். எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். அதில் இன்ட்ரோடக்ஷன் தலைப்பு டீட்டெயில் என்ன சொல்ல போகிறோங்கிறத சொல்லிடுவோம். உள்ள பாடி ஆஃப் த கண்டென்ட், உள்ள மெயினான டீட்டெயில் அங்கே தான் கொடுப்போம். ரைட், கடைசியாக வந்து கன்க்ளூஷன் 3 பார்ட்டு தான் நீங்கள் எஸ்ஏல எழுத போகிறீங்க. கன்க்ளூஷன் முடிவுரை என்ன இருக்கும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் ஏஐ துறையில் பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுடைய அதிகாரம் அளித்தல், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது உமன் லெட் டெவலப்மெண்ட், இதை பற்றி உள்ளது. டேட்டா பிரைவேசி அண்டு நேஷனல் செக்யூரிட்டி, டேட்டா பிரைவேசி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி. நம்மளாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லா டேட்டாஸும் நம்ம வச்சிருக்கோம். இது மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கும். ஆனால் யாருக்கும் இந்த டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா டேட்டா பிரைவேசி வித் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லி கேட்பாங்க. இது தனிநபர் டேட்டா பாதுகாப்பு உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது டிஜிட்டல் பர்சன் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 2023 உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலி முதல்ல ரைட் டு பிரைவேசி அப்படின்னு ஆக்ட் வந்து 2017 உருவாக்கிட்டாங்க. ஒரு தனி மனித உரிமையை பாதுகாக்கணுங்கிறத ரைட் டு பிரைவேசி ஆக்ட் 2017. இதெல்லாம் நோட் த பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 உருவாக்கி நம்மளுடைய தனிநபர் உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற தலைப்புகள்லையும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். டேட்டா பிரைவேசினால நீங்கள் நோட்ஸ் நல்லா பிரீஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அடுத்தபடியாக சோசியல் மீடியா. சோசியல் மீடியா வந்து அழகான கேள்வி. சமூகத்தை இணைக்கிறதா அல்லது பிரிக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியா அப்படிங்கிறது மக்கள் மேலே நம்பிக்கை ஏற்படுத்தணும், அதுதான் தரமான மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தை இணைக்கிறதா பிரிக்கிறதான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா சம்மந்தமான சில கேள்விகள் நம்மகிட்ட வந்து வரலாம். அப்புறம் என்ன சோசியல் மீடியாவில் வேலை என்ன, உலகம் முழுவதுமே மக்களை ஒன்றிணைக்கணும், முழுவதுமாக மக்களை ஒன்றிணைக்க முடியும் அவங்களால. அப்புறம் வந்து கல்வி மற்றும் அறிவை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். கல்வி எங்கெங்க எஜுகேஷன் எப்படி இருக்குது, அறிவு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு மீடியாவில் வேலை என்ன இருக்கும், அறிவை பகிர்ந்து கொடுக்கணும். அப்புறம் வேலையின்மை மற்றும் அதில் வந்து பங்களித்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் இந்த மீடியா. தான் நம்ம சொல்லுவோம் சோசியல் மீடியா அப்படிங்கிறது. பேரிடர் காலங்களில் வந்து தகவலை பரிமாற்றம் செய்வோம். இந்த சோசியல் மீடியானால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் நியூஸ் மூலியமாக நிறைய தகவலை பரிமாற்றம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏன்னா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத. இதில் வந்து பேரிடர் காலத்தில் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒரு மீடியா எதை தவிர்க்கணும் அப்படின்னா ஃபேக் நியூஸை தவிர்க்கணும், தவறுதலான நியூஸை தவிர்க்கணும். அப்புறம் வந்து வெறுப்பான பேச்சுகள் வந்து அந்த மீடியாவில் பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து எழுதுங்க. நான் உங்களுக்கு ஒரு வழி தான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மேலே கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்புறம் எத்திக்ஸ் இன் பப்ளிக் லைஃப், நல்லாட்சியின் அடித்தளம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. எத்திக்ஸ் இன் பப்ளிக் லைஃப், நல்லாட்சியின் அடித்தளம், நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறடைய பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடித்தளத்தை நீங்கள் நோட்ஸாக எடுத்துங்க. இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்கப்படலாம். ஓகே, இந்தியா. நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இந்தியா இன் எ மல்டிபுலர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அரங்கில் இந்தியாவுடைய பங்கு எப்படி இருக்குது, உலக அரங்கில் இந்தியாவுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலக அரங்கில் இந்தியாவுடைய பங்கு நம்ம எப்படிலாம் எல்லா கண்ட்ரியோட பங்களிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து அந்த ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறலாம். டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. அப்புறம் வாட்டர் செக்யூரிட்டி, 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சவால்கள் எப்படி இருக்கும், வாட்டர் செக்யூரிட்டி சம்மந்தமான டாபிக்.
அடுத்த ஸ்லைடு வருது பாருங்க, டெக்னாலஜி வித் ஹியூமனிட்டி, மனிதநேயம் இல்லா தொழில்நுட்பம் ஆபத்தானதா அப்படிங்கிற டாப்பிக்லையும் கேள்விகள் கேட்கலாம். மொத்தம் 10 டாபிக் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டட், இது எதிர்பார்க்கலாம். நோட்ஸ்லாம் எடுத்தீங்க, நோட்ஸ் கண்டிப்பாக அடுத்த விஷயங்களை பலனளிக்கும். தொடர்ந்து நம்ம நிறைய வகுப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய எல்லா கமெண்ட்டையும் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த தேர்வுகளும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம் அனைவராலையும் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் செய்து வெற்றி அடைவோம். பாய், see you.